செவ்வாய் என்ன தருவார்? வீரம், தைரியம், ஆற்றல், செயல்பாடு, சொத்து, இரத்தம், ஆரோக்கியம். செவ்வாய் ஒருவர் ஜாதகத்தில் வலுவாக அமைந்திருந்தால் அவர்களுக்கு இயற்கையாகவே வீரம், தைரியம் மற்றும் ஆற்றல் நிறைந்திருக்கும். அவர்கள் எந்த செயலையும் துணிச்சலுடன் செய்து முடிக்கும் செயல்பாட்டு திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். சொத்து சேர்க்கை உண்டாகும். நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்களை அடையும் யோகம் கிட்டும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். நல்ல ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி உடையவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் மனோபலம் இருக்கும். தடைகளை தாண்டி வெற்றி பெறும் குணம் உண்டாகும். தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவர்களை வழிநடத்தும் திறமை பெற்றிருப்பார்கள். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும். செவ்வாய் ஒருவரின் ஜாதகத்தில் வலு குறைந்து காணப்பட்டால் மேற்கண்ட நன்மைகள் குறைந்து சில பாதிப்புகள் உண்டாகலாம். மனதில் பயம், தயக்கம் மற்றும் கோபம் அதிகரிக்கும். எந்த செயலையும் தைரியமாக செய்ய முடியாத நிலை ஏற்படும். சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் உண்டாகலாம். சொத்துக்களை இழக்க நேரிடலாம் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சிக்கிக் கொள்ளலாம். உடல்நல பிரச்சனைகள், குறிப்பாக இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த சோகை, இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. உடலில் சோர்வு மற்றும் பலவீனம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் தடைகள் மற்றும் தோல்விகள் ஏற்படலாம். முயற்சிகள் பலனளிக்காமல் போகலாம். சண்டை, சச்சரவுகளில் ஈடுபடும் சூழ்நிலைகள் உருவாகலாம். உறவுகளில் விரிசல் உண்டாகலாம். உடல்நலப் பிரச்சனை, சொத்து பாதிப்பு, இரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு. செவ்வாய் பலவீனமாக இருக்கும்போது குறிப்பாக இந்த 3 விஷயங்களிலும் அதிக கவனம் தேவை. இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள், விபத்துக்கள், உடலில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள், நிலம் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் உருவாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகலாம். செவ்வாயின் பாதிப்புகளை குறைத்து நன்மைகளை அதிகரிக்க முருகன் வழிபாடு மிகவும் உன்னதமானது. முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பது செவ்வாய் தோஷத்தின் தீமைகளை குறைக்கும். முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது, குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுவது நல்ல பலன்களை தரும். முருகனுக்குரிய மந்திரங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது செவ்வாயின் பலத்தை அதிகரிக்கும். சிவப்பு நிற மலர்கள் அர்ச்சனை செய்து முருகனை அர்ச்சிப்பது நன்மைகளை கொடுக்கும். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது மற்றும் அன்னதானம் வழங்குவது செவ்வாயின் குறைவை நிவர்த்தி செய்யும். எனவே செவ்வாயின் அமைப்பை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுவது மற்றும் முருகனை வழிபடுவது வாழ்க்கையில் உன்னதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேன்மையான கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவியுங்கள். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை மேலும் ஊக்குவிக்கும். நன்றி, வணக்கம்.